நல்ல பாசுரத்தில் பார்த்தோம், வாயில் காப்பானே சாரி குடி தோன்றும் தோழன கோயில் காப்பானே, அடுத்து வாயில் காப்பானே. அவனுடைய அனுமதி பெற்று உள்ள வந்தாச்சு. இப்போ கட்டிலில் படுத்திருந்த முதல்ல என்ட்ரன்ஸ்ல அம்மா அப்பா, அதாவது நந்தகோபன் யசோதை, நந்தகோபை எழுப்பணும். அடுத்தது அவருடைய அனுமதி பெற்று யசோதை எழுப்பணும். யசோதனுடைய அனுமதி பெற்று கண்ணன் கண்ணனை எழுப்பணும். கண்ணன் பலராமனை எழுப்பணும். அவன் எழுந்திராது போகவே என்ன சொல்றான், முறைகேடாக எழுப்பினோம் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தையை சாதிக்கிறான். இங்கே இப்பெண்கள் பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல், இனியும் நீ தூங்காத, எழுந்திரு அப்படின்னு சொல்றான். இங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா எல்லா விதத்திற்கும் மூல காரணமானவனே, அதுதான் அர்த்தம். சுவாமி பிள்ளைன்னா சொல்லுவாங்க. கொம்பு அதற்கெல்லாம் கொழுந்தாக விளங்கக்கூடிய கொம்பன், ஆர்க்கு எல்லாம் கொம்பனுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் கொழுந்தாக மூல காரணமாக விளங்கக்கூடியவனே, படுக்கையில் உறங்காதே எழுந்து. எது மூலாதாரத்திலேருந்து வரக்கூடியது, சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இப்படி ஒன்றா வரக்கூடியது. கீழே இருந்து நீ சக்கரங்களை எழுப்பிட்டு வந்தீங்கன்னா அது எங்கே வந்து நிற்கும், உச்சி மண்டையில் வந்து நிற்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடியது நீ தூங்காத, உறங்காமல், அது உறங்காமல் இருக்கணும், எப்பயும் அதை உறங்க விடாதே அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்போ அம்பரம் அப்படின்னா என்னன்னா ஆத்மா பெற வேண்டிய பகவன் முக விகாசம் அப்படின்னு சொல்றான். விகாசம் அதாவது பகவானுடைய முகம், ஆத்மா பெற வேண்டியது. அதற்கடுத்து தண்ணீர்னு சொல்றது அதை வளர்க்க வேண்டிய போக்தா, போக்தாச்ச பிரம்மா அப்படின்னு அதை வளர்க்க வேண்டிய போக்தா, அதாவது போக்தா எனும் புத்தி. அடுத்தது சோறு, அதனால் வரும் கைங்கரியம்.